டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாக்காளர்களோட டேட்டாஸும் எடுத்தான். எடுத்து இவனுக்கு 2000 கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா ஓட்டு போட்டுருவோம். பணம் தான் இதுதான் ஃபார்முலா. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தோல்விக்கு யார் காரணம், என்ன நடந்தது கொளத்தூர்? இல்லை, அவங்க இப்போ எல்லாம் சபரீஸ் தான் காரணம். ஓகே, நீங்கள் கொளத்தூர் பூரா எல்லாருக்குமே ஒரு 2 லட்சம் அடுப்பு, இந்த இன்ஸ்டன்ட் அடுப்பு கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு காரணமே திமுக தான். திமுக செஞ்ச லஞ்ச லாவணிய ஊழல் 44,000 பாலியல் வழக்கு பதிவாயிருக்கு சார். 8,708 கொலைகள் நடந்திருக்கு சார். எல்லாமே கஞ்சா சாராயம். சென்னையில் இருக்கிற முக்கிய தொகுதியில் ஒரு 8 தொகுதியில் சேர்பாபு கண்ட்ரோலில் கொடுத்தாங்க. 8ல் அவர் 8 பார்த்த இடத்துல சேர்பாபுவை தவிர மற்ற எல்லாருமே தோல்வி எடுத்திருக்காங்க. சேர்பாபு தான் சென்னை தோல்விக்கு முதல் முக்கிய காரணம் பரந்தாமன் அவர்கள் மறைமுகமாக குற்றச்சாட்டு வச்சாங்க. திமுரு, அதிகார திமுரு, ஆணவ திமுரு, பதவி திமுரு எப்படி பார்க்கறது? அப்படி திமுறா பார்க்கறது. மக்கள் என்ன பண்ணிட்டான், எதிர்த்து விஜய்க்கு ஓட்டு போடலாம். இதுதான் நடந்தது. சேகர் பாபு கோயில் தங்க நகை பூரா உருக்கிட்டான். நீ விஜய் கண்டுபிடிக்கணும். 75,000 கோடி தங்க நகை உருக்கப்படும். ஆதாரம் நான் தர்றேன். துப்புரவு பணியாளர் தொழிலாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் பெரிதளவில் மக்கள் மனசில் நின்றுச்சு. நிறைய நடந்துருச்சு சார். 1 2 இல்லை. இவங்க தாலுகா விஷயம் போனால் 5,000 கேட்பான் சார். அப்போ அவன் என்ன பார்க்குறான், உங்களுக்கு இவ்வளவு ஆணவம் அதிகாரமான எல்லா பக்கமும் நேரடியாக எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டான். இல்லை, இவ்வளவு கோவம் வராது. ஆனால் விஜய் அவர்களால் இன்னும் தனிப்பெரும்பான்மைன்றது எந்த கட்சியால் நிரூபிக்க முடியாமல் இருக்கு. தனிப்பெரும்பான்மை இல்லைன்னா ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆளுநர் ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டுக்கு அடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு இது கிளம்பிட்டே இருக்கு சார். திமுக சேரவே சேராது. இனிமேல் திமுக நம்பினா நண்டு கடலை முங்கிரும் முடிவு. தமிழ்நாட்டில் அடுத்து கூட்டணி ஆட்சி நல்லதா கெட்டதா? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினா ஓட்டு போடுவான். விஜய் சரியாக சகாயத்தை போன்று நேர்மையான அதிகாரிகளை வச்சு ஆட்சி பண்ணால் சரியாக. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தோல்விக்கு யார் காரணம், என்ன நடந்தது கொளத்தூர்? இல்லை, அவங்க இப்போ எல்லாம் சபரீஸ் தான் காரணம் கொளத்தூரில். ஆமாம். அதாவது விஷன் 200 என்ன பண்ணார் இந்த இளைஞர் முதலியார் பையன். ஓகே, டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாக்காளர்களோட டேட்டாஸும் எடுத்தான். எடுத்து இவனுக்கு 2000 கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா ஓட்டு போட்டுருவோம். பணம் தான் இதுதான் ஃபார்முலா. ஓகே, நீங்கள் குளத்தூர் பூரா எல்லாருக்குமே ஒரு 2 லட்சம் அடுப்பு, இந்த இன்ஸ்டன்ட் அடுப்பு ஓகே கொடுத்தா ஜெயிச்சிருவான், ஓட்டு போட்டுருவானா? போடல, எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த இளைஞனுக்கு அரசியலே தெரியாது. இந்த இளைஞன் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து 2021 ஜெயிச்ச மாதிரி ஒரு பில்டப் பண்ணார். அப்போ ஆதவரிச்சுனா கூட்டாளி. ஆதவரிச்சுனா பிரசாந்த் கிஷோர், நம்ம வில்லிவாக்கத்தில் கார்த்தி மோகன் 40,000 கோடி ரூபாய்க்கு இடத்த மடக்கி வச்சுருக்கான். ஓகே, திமுக பின்னணியில் 40,000 கோடி. ஏர்போர்ட்டை கொண்டு இப்போ பாரனூரில் போட்டுங்க, எந்த இடம் எனக்கு வேணும்னு 200 ஏக்கர் வச்சுருக்கான். ஏர்போர்ட்டுக்கு நேர் பின்னாடிங்க, வேறு இடமே தேவையில்லை. அப்போ விமான நிலையத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அரசியல் எல்லாமே அரசியலே தெரியாத அப்பாவி மக்கள் பூரா குத்துன்னு குத்தி, இப்போ ஜெயலலிதா, கருணாநிதி, ஓம்பந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜ், கக்கன் எல்லாம் இருந்த அதே சீட்டில் இப்போ யார்? விஜய். விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு காரணமே திமுக தான். திமுக செஞ்ச லஞ்ச லாவணிய ஊழல் 44,000 பாலியல் வழக்கு பதிவாயிருக்கு சார். 8,708 கொலைகள் நடந்திருக்கு சார். எல்லாமே கஞ்சா சாராயம் தான். டிஎம் ஜெயமுருகன் நீங்கள் 50,000 கோடி சாராயம் விற்கிறான் திமுக லேபிளில். அப்போது இதெல்லாம் மக்கள் பார்க்குறானா இல்லையா? கண்டிப்பாக பார்த்து தான் விஜய் ஓட்டு போட்டான், திமுக ஒழிச்சு விட்டான். சரிங்க. இது முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் சொல்கிறாரு, தலைவர் தோத்ததுக்கு காரணம் முழுக்க அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர் தான். கிட்டத்தட்ட அது சொன்னது நம்ம சேகர் பாபு அவர்கள் தான் சொன்னார். தலைவர் தொகுதியை பற்றி கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு. சென்னையில் இருக்கிற முக்கிய தொகுதியில் ஒரு 8 தொகுதியில் சேகர் பாபு கண்ட்ரோலில் கொடுத்தாங்க. 8ல் அவர் 8 பார்த்த இடத்துல சேகர் பாபுவை தவிர மற்ற எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க சார். சேகர் பாபு தான் சென்னை தோல்விக்கு முதல் முக்கிய காரணம் பரந்தாமன் அவர்கள் மறைமுகமாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இல்லைங்க, இவங்க 2 பேருக்கு பாலிடிக்ஸுங்க. ஓகே, சேகர் பாபு சொன்னால் 50 லட்சம் ஓட்டு போட்டுருவானா சொல்லுங்க? இல்லை, புரியுது. மக்களை ஓட்டு போட மாட்டான் சார்.
அதாவது பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அதான் இப்போ சபரீசன் பண்ண வேலை. எல்லாத்தையுமே திமிரு, அதிகார திமிரு, ஆணவ திமிரு, பதவி திமிரு எப்படி பார்க்குறது? அப்படி திமிராக பார்க்குறது. நீ ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த பையன், ஸ்டாலின் மகளை திருமணம் செய்தனால உனக்கு எல்லா அதிகாரம் வந்து விட்டது. பல லட்சம் கோடி வந்துருச்சு. ராஜபக்சே தப்பி ஓடுனதை ஞாபகம் வச்சுருக்கியா? 1.5 கோடி ரூபா வாட்சம், என்ன பெரிய பண்ணையார் குடும்பமா? 1.5 கோடி ரூபா வாட்சான். அப்போது இந்த திமிர், இந்த அகங்காரம் மக்கள் என்ன பண்ணிட்டான்? திமுகவுக்கு எதிர்த்து விஜய்க்கு ஓட்டு போட்டான். இதுதான் நடந்தது. துப்புரவு பணியாளர் தொழிலாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் பெரிதளவில் மக்கள் மனசில் நின்றுச்சு. நிறைய நடந்துரு சார், 1 2 இல்லை. ஓகே, நீங்கள் தாலுகா விஷயம் போனால் 5000 ரூபா கேட்பான் சார். அப்போ அவன் என்ன பார்க்குறான்? உங்களுக்கு இவ்வளவு ஆணவம், அதிகாரமாடா. எல்லா பக்கமும் நேரடியாக எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டான். இல்லை இவ்வளோ கோவம் வராது சார். நீங்கள் அடுத்தவங்க சொல்லிலாம் வராது. நான் உங்களை ஒரு தூண்டி விட்டா நீங்கள் கோவப்படுவீங்களா? எனக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. கேட்பீங்களா? இல்லை. அப்புறம் அதுதான் நடந்தது. அதுதான் நடந்தது. நீங்கள் 67 காங்கிரஸ் இப்படி தான் காலியாச்சு. காங்கிரஸு இப்படி தான் காலியாச்சு. அப்போ இப்போ பல பேர் எம்எல்ஏ ஆன பல பேருக்கு யாருன்னு தெரியாது. அப்புறம் 77 எம்ஜிஆர் இப்படி தான் திமுகவை காலி பண்ணார். எம்ஜிஆர் மக்கள் பூரா திரண்டு போட்டான். திமுக 10 வருஷம் எம்ஜிஆர் மறைந்த பிறகு தான் திமுக அப்படியே இலை விட்டுது, நுனி விட்டுது, சூரியன் உதிக்கார. அது வரைக்கும் இல்லை. எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருந்தா திமுக சமாதியாக இருக்கு, சமாதியே பண்ணியிருப்பார். இந்த ஜெயலலிதா அட்டியான புட்டியான நடமாட நாக்கடை பாலு ஜுவல்ஸை கொன்று அவன் நகையை பூரா வாங்கி அதில் ஜெயலலிதா காண போச்சு. திமுக வந்து திமுக அதிமுக 2 பேருமே வேண்டான்னு இப்போ முடிவு பண்ணிட்டு. ஆனால் விஜய் அவர்களால் இன்னும் தனிப்பெரும்பான்மைன்றது எந்த கட்சியால் நிரூபிக்க முடியாமல் இருக்கு. தனிப்பெரும்பான்மை இல்லைன்னா ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆளுநர் ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டுக்கு அடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு இது கிளம்பிட்டே இருக்கு சார். அது இயற்கை தான். ஆனால் காங்கிரஸ் வழிக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக போவோம். 10 தேர்தலாக ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. இல்லை, அது கசப்பான கூட்டணி. இது அது சேரவே சேராது முடிவு பண்ணிட்டாங்க. எது? திமுக சேரவே சேராது. இனிமேல் திமுக நம்பினா நடு கடலை முங்கிரும்னு முடிவு பண்ணிட்டான். 2 கட்சி கூட்டணி இருக்குது. இப்போ என்னாச்சு? வலுவான கூட்டணி 3ஆக போச்சு. இனி திமுக அதிமுகலாம் இல்லை. நீ அரசியல் இனி கிளம்பே வேறு. திமுக மக்கள் அதிமுக ஓட்டு போடுவோம். அதிமுக இப்போ 3வது அணி வந்துருச்சு. இப்போ 3வது அணியாக செலக்ட் பண்ணி, அதான் இவனு திமுகவுக்கு போய் அதிமுக போய் 2 பேருக்குமே மக்கள் 3வது அணியை தயார் பண்ணிட்டான். நமக்கு இணையான அணி. நான் என்ன கணிச்சேன்னா, விஜய் திமுக அதிமுக அந்த 25% ஓட்டோட பக்கத்தில் வர முடியாது நினைச்சேன். ஓட்டே பண்ணிட்டு போயிட்டாரு, அடிச்சு தூக்கிட்டே. இங்கே 24 22 இருக்கு, அவன் 34 தனித்துவமா இருக்காரு. அப்போ நீங்கள் திமுக அதிமுக 2 பேரும் சேராதுன்னு கூட்டணி நிர்வாகம் முடிவு பண்ணிட்டான். அதனால இனிமேல் திமுக பழைய டிமாண்ட் இருக்காது. அது தேய்பிற தான், அமாவாசை தான் இனிமேல். அப்போ வந்து தனிப்பெரும்பான்மை கண்டிப்பாக கிடைக்குமா விஜய் கூட்டணி? வாங்கிடும். அப்போ தமிழ்நாட்டில் அடுத்து கூட்டணி ஆச்சு நல்லதா கெட்டதா சார்? நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினா ஓட்டு போடுவான். விஜய் சரியாக சகாயத்தை போன்று நேர்மையான அதிகாரிகளை வச்சு ஆட்சி பண்ணால் சரியாக இருக்கும். காங்கிரஸ், ஆம் ஆத்மி, விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லா கட்சியினர், கூட்டணி கட்சியினர் எல்லாருமே ஸ்டாலின் அழைத்து இன்னைக்கு சந்தித்து முடிச்சிருக்கிறாரு. சந்திப்பு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்து எல்லாம் சொல்கிற வார்த்தை, நாங்கள் எந்த கூட்டணி, நாங்கள் மதச்சார்பற்ற 30 கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீங்கள் விஜயை பற்றி கேட்டால் அந்த கேள்வியை பற்றி இனிமேல் சிந்திப்போம் திரும்பவும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன சார் நிலைப்பாடோடு இருக்கிறாங்க? என்னன்னா, கூட்டணி விட்டு போய் விஜய் ஆதரிக்காதீங்கிற செய்தி தான். இவங்க இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க, 2 சைட்லேயும் இருப்பாங்க. கடைசியாக அங்கே போய் சேர்ந்துருவாங்க. எங்கே திரும்ப கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவசரமாக கூட்டணி போட தேசியம் விட்டுட்டு போயிடாதீங்க. விஜய் ஆட்சி கவுளட்டும், யார் ஆதரவு இந்த அரசியலை தான் அவர் சொல்கிறாரு. மைனாரிட்டி அரசியலை கொண்டு. ஆனால் நாங்கள் அங்கே தான் போயிடுவோம். இங்கே காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு அங்கே. அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? கட்சி அடுத்த கட்டமாக இல்லை, அதாவது இன்னும் 5 ஆண்டு காலம் அது ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும். ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும். நீங்கள் திமுகவை எதிர்த்திருந்தா விஜய்க்கு பாதி வேலை தான் வந்திருக்கும், மீதி வேலை எடப்பாடி பண்ணியிருப்போம். எடப்பாடி என்ன பண்ணார்? அங்கே
அலிபாபாவும் 40 திருடர்கள் திமுக இருப்பதைப் போல இங்கேயும் அலிபாபாவும் 40 திருடர்கள் இருக்கான். ஹெல்த்தி விஜயபாஸ்கர்லாம் கோதுமை மாவில் மாத்திரையை செஞ்சு வித்தார். வேலுமணி துபாய் கோல்டு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இந்த தமிழ்நாடு அதாவது கோயம்புத்தூரில் 1 டன்னு தங்கம் ஒரு நாளைக்கு வந்து போகிற வியாபாரம் பண்ணுறாரு. அப்போ இவருக்கெல்லாம் ஏதோ ஏழைபாளையம் இருக்குது அதிமுகவா? எடப்பாடி கவனமாக இருக்கணும். விஜய் ஆளுங்கட்சியாக மாறணும். அத்தனை பிடபிள்யூ கான்ட்ராக்ட், ஹைவேஸ் கான்ட்ராக்ட், மண்ணு திருடி விற்கிறவன் அவ்வளோ பேர் எடப்பாடிக்கு தெரியும். ஐயோ, இந்த பல லட்சம் கோடி இருக்குது. இனிமேல் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும்னு எடப்பாடி எதிர்க்கட்சியாக திமுக செய்ய மாட்டான். எடப்பாடி செஞ்சால் எதிர்காலம் உண்டு, இல்லைன்னா எதிர்காலம் இல்லை. திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. இந்த தேர்தலில் ஒன்றே நடந்த நல்ல விஷயம் எல்லாருமே மெயினாக சொல்கிறது, ஜாதின்ற ஒன்றும் உடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 33 பொது தொகுதியில் தலித் வேட்பாளர்கள் நிப்பாட்டி அதில் விஜய் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. இதில் தான் ஜாதின்ற ஒன்று உடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனால் அது உண்மைன்றதை எல்லாருமே எழுதுறாங்களா சார்? நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அது என்ன சும்மா, அதாவது தற்காலிக சந்தோஷம் இல்லை, ஆனால் உண்மையில் ஜாதி வேட்பாளர்கள் உடைஞ்சிருக்கா? இல்லை, அப்படியே அதெல்லாம் உடைக்கவே முடியாது சார். 1000 வருஷம் அரசியல் அது. நீங்கள் அரவக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது, செந்தில் கரூர் பக்கத்தில். அருந்ததியர் சமூகம் ஒரு 1000 சமூகம் குடும்பம் இருக்குது. இன்னும் பஸ் ஸ்டாப் கட்டல சார். என்ன கட்டல? ஏன் பஸ் ஸ்டாப் கட்டல? அருந்ததியர் பூரா உட்காந்துட்டு இருப்பான். மேல் சாதி வெளியே போகும்போது எந்திரிக்க மாட்டான். பஸ்ஸில் வந்து ஏறி பக்கத்தில் உட்காந்துக்குவான். பஸ்ஸில் ஏறி பக்கத்தில் உட்காந்துக்குவான். அப்போது இந்த பயிலுவை தரையில் தான் உட்காந்துருக்கணும். சரி, இன்னுமே அங்கே ஓட் லீடிங், டிவிக்கு லீடிங்கில் இருந்துச்சு. கடைசி ஒரு சுற்றுல பண்ணப்பட்டின்னு ஒரு ஊரை உடைக்கிறாங்க. அப்படியே டிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே ஜெயிச்சு சார். அதில் டிவிக்கே தான் லீடிங்கில் இருந்துச்சு. அப்படியே அரவக்குறிச்சியில் மாறிச்சு. நீங்கள் சொல்கிற ஊருக்கு அதே தான். ஓகே, கரெக்டா? புரியுது. அதான். அப்போது சாதி ஒழிஞ்சிருச்சா? அங்கெல்லாம் ஏங்க போகிறீங்க? வேங்க வயல் போங்க. தண்ணி தொட்டியை தலித்து தொட்டி, மேல் சாதி தொட்டி 2 தொட்டி கட்டுறாங்க. ஏன் ஒரு தொட்டியில் அது எல்லாரும் தண்ணி குடிக்க முடியாதா? காரணம் திமுக தாங்க. திமுக அதிமுக தான். சாதி 150 குடும்பம் அருந்ததியர் குடும்பம் தனி தொட்டி. ஆனால் தண்ணித்த என்னையா திண்டாம. இந்த பக்கம் 500 குடும்பத்துக்கு பெரிய தொட்டி. இவன் சீக்கிரம் தண்ணி முடிச்சு போடுறான். இங்கே 500 பேருக்கு உபயோகப்படுத்துவதற்கான தண்ணி தொட்டியில் 150 பேர் பயன்படுது. அப்போ 24 தண்ணி வருது. இங்கே 500 பேர் தண்ணி எடுத்தானே தொட்டி காலியாக போயிடுது. இவன் 150 பேர் எடுத்துகிட்டு 500 பேர் எடுக்கிற தொட்டியில் தண்ணி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்? கொண்டு மனத்தை கொட்டுறான். அது அதானே வேங்க வயல். ஆமாம். அப்போது அவன் தண்ணி குடிப்பதை கூட சகித்து கொள்ளாத ஒரு சமூக கட்டமைப்பு இன்னும் இருக்குன்னா இதுக்கு திமுக தேவையா? திமுக அதுக்கு ஆரம்பிச்சது. காங்கிரஸை எதிர்த்து ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், அடிமை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் தந்தை பெரியாருடைய இயக்கம். அப்படியா இருக்கு? இப்போ திமுக பூரா பண்ணையார். ராஜாவை ரிக்ஷாக்காரன் பண்ணையாரா மாறிட்டான் சார். பல கூடி வைத்திருக்கிறோம் பண்ணையாரா மாறிட்டான். 70 நீங்கள் இப்போ அதாவது சேகர் பாபு கோயில் தங்க நகை பூரா உருக்கிட்டான். நீ விஜய் கண்டுபிடிக்கணும். 75,000 கோடி தங்க நகை உருக்கப்பட்டிருக்கு. ஆதார் நான் தர்றேன். விஜய் நடவடிக்கை எடுக்கலை. விஜயும் ஒரு அல்லுலுயா பாபு, ஐயோ கொள்றானே கருணாநிதி ராத்திரி கத்தனம் போல் வழக்கு பாயும். கருணாநிதி கத்தனதி போல் விஜய் கத்த வேண்டி வரும். பல்வேறு அரசியல் கேள்விக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.